Hello, hi dear wealth creators. Welcome to PJT Wealth Show. I am Professor JT. Human lifeல most productive period எதுன்னா அது கண்டிப்பாக 20s, 30s and 40s அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலி நிறைய ஹியூமன் பீயிங்ஸ், நிறைய மக்கள் நம்மளை மாதிரி உள்ள ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்பர் 1, தே மிஸ், அந்தந்த காலத்தில் செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் மிஸ் பண்ணுவாங்க. நம்பர் 2, தே ரிக்ரெட், நான் மிஸ் பண்ணிட்டேன்னு அந்த காலம் தாண்டின பிறகு, ஓகே 20ஸில் செய்ய வேண்டியது 30ஸில் 40ஸில் 50ஸில் அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க, இப்படி பச்சதாபப்படுவாங்க, இப்படி பண்ணிட்டேன்னு அதை நினச்சி வருந்துவாங்க. இந்த ரெண்டுமே யூஸ்லெஸ். ஓகே, நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய டைமில் செய்ய வேண்டியதை செய்தால் தான் நம்ம வெல்த்தியாக, ஹெல்த்தியாக, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். சப்போஸ் நம்ம அதை மிஸ் பண்ணால் கூட அதை ரிக்ரெட் பண்ணிகிட்டு இருக்காமல் நம்ம நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போனால் கூட 30ஸுக்கு போனால் 40ஸுக்கு போனால் என்னத்தை நம்ம லாஸ்ட் டிகேடில் மிஸ் பண்ணோம் அதை உணர்ந்து கொண்டு அதை ரெக்டிஃபை பண்ண ஏதாவது வழி இருக்கா, அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 20ஸில் 30ஸில் 40ஸில் யூஸ்வலி மிஸ் பண்ணக்கூடிய சில காரியங்கள் அதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை நம்ம அதை மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம லைஃப்பில் அதை எப்படி வி கேன் டேக் பேக் அதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு உள்ளால் போகிறதுக்கு முன்னால் முதல்ல உங்கள் லைஃப்பில் நீங்கள் 20ஸில் 30ஸில் 40ஸில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாஸாக இருந்தது அதை உங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளால் ட்ராவல் பண்ணலாம். என்னோடய லைஃப்லையும் நான் என்னோடய 20ஸ்லையும் 30ஸ்லையும் 40ஸ்லையும் மிஸ் பண்ணின ஆள். ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தேட். அதோட வலி என்ன, அதோட காஸ்ட் என்ன, ரெண்டுமே எனக்கு தெரியும். ஸோ என்னால் உங்களை கைட் பண்ண முடியும். ஓகே, 20ஸில் நம்ம எதை லூஸ் பண்ணோம். இந்த 3 டிகேடில் ஆக்சுவலி 20s, 30s, 40s இந்த 3ல் எது ரொம்ப முக்கியமான பீரியட், வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் எது அப்படின்னு கேட்டால் நான் 20s அப்படின்னு சொல்லுவேன். எதனால் 20s முக்கியமான பீரியட்? 20ஸில் நம்ம எதுவுமே கூடுதல் அச்சீவ் பண்ணுறது இல்லையா யூஸ்வலி. ஆனால் 20ஸில் நம்ம லைஃப்லே நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 3 இம்பார்ட்டண்ட் பாத் பிரேக்கிங் ஈவெண்ட்ஸ் நம்ம 20ஸில் தான் நடக்கும். இன்ஃபேக்ட் இந்த 3 ஈவெண்ட்ஸும் தான் நம்ம லைஃபோட கோர்ஸே மாற்றும், டைரக்ஷனையே மாற்றும். ஓகே, அது என்னெல்லாம்? நம்பர் 1, உங்களோட ஹையர் ஸ்டடீஸ். யூஸ்வலி நீங்கள் 17ல் +2 முடிச்சிருக்கீங்க. அடுத்து ஒரு 3 இயர்ஸ் நிறைய பேர் சும்மா ஒரு டிகிரி படிப்பாங்க. ஆக்சுவலி இப்போ அது கொஞ்சம் மாறி இருக்கு. ஓகே, அதனால் எந்த யூஸும் கிடையாது. பட் பிஜி இல்லைன்னா எதுலேயும் ஒன்று ஸ்பெஷலைஸ் பண்ணுவது, இல்லைன்னா ஒரு கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிங்க ஆனால் அதுக்கான வேலைவாய்ப்பு குறைவு, நெக்ஸ்ட்டு இப்போ தான் உங்களுக்கு புரியுது இந்த கோர்ஸ் படிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு படிப்பு நீங்கள் ஏர்லி 20ஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பண்ணுவீங்க ஆக்சுவலி. எஸ்பெஷலி பிஜி டிகிரி இல்லைன்னா ஸ்பெஷலைசேஷன். இது தான் உங்களோட கெரியர் பார்த்து டிசைட் பண்ணும். இந்த படிப்பு ஆக்சுவலி நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் ஆக போகிறீங்களா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, அதுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது எப்ராடில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, எல்லாத்தையுமே ஒருவேளை இந்த கோர்ஸ் டிசைட் பண்ணலாம். ஓகே, இன்ஃபேக்ட் நான் இந்த 20s பீரியடை நான் இப்படி சொல்லுவேன் ஆக்சுவலி, எ பீரியட் ஆஃப் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன், லேர்னிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் அண்ட் ஆல்சோ எ பீரியட் ஆஃப் மேஜர் டிசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பீரியட் ஆஃப் லேர்னிங்னா காலேஜில் போய் படிக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் இனிஷியல் பீரியடில் உங்கள் ஜாப் இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸில் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி ஓகே, ஒரு 22, 23ல் உங்கள் எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 2வது மேஜர் டிசிஷன், மேஜர் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் உங்கள் லைஃப்பில் துவங்க போகுது. தேர் இஸ் ஜாப். உங்கள் கரியர் இல்லைன்னா உங்கள் ஜாப் இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவது இந்த 20s தான். ஓகே, நீங்கள் எந்த கெரியர் பார்த்து சூஸ் பண்ணுறீங்க?
ஒரு ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட அதுக்கு நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஐடி ஃபீல்டுக்கு போகிறீங்களா, உங்கள் கோர் சப்ஜெக்ட் ஏரியாவுக்கு போகிறீங்களா, இந்தியாவில் ஒர்க் பண்ணுறீங்களா, எப்ராடில் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா முதல்ல, இல்லை கொஞ்ச நாள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா. ஸோ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், லாட் ஆஃப் சாய்ஸஸ் நிறைய இருக்கும். நிறைய சாய்ஸஸ் இருந்தாலும் உங்களோட பேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட இன்ட்ரெஸ்ட், அந்த ஃபீல்டோட ஸ்கோப் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கிளவராக வாய்ஸாக ஒரு டிசிஷனை கண்டிப்பாக எடுக்கணும். எடுக்க வேண்டிய ஒரு டைம், கரெக்டான டிசிஷன் எடுக்கலைன்னாலும் அந்த டிசிஷனை எடுக்க டிலே பண்ணாலும் இது ஒரு டிராஸ்டிக் இன்ஃப்ளூயன்ஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். அது நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகே, சில டைமில் நிறைய மக்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் சான்சஸ் வரலாம். ஓகே, திடீரென்னு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, திடீரென்னு அமெரிக்காவில் இருந்து ஒரு கால், அதெல்லாம் எப்போவும் நடக்கக்கூடியதில்லை, அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிளியராக ஒரு டிசிஷனை எடுக்க வேண்டிய ஒரு டைம் 20s. ஃபர்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் டிசிஷன், செகண்ட் டிசிஷன் மட்டும் இல்லை, அது ஹையர் எஜுகேஷனை எப்படி பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோமா. ஓகே, தட் மீன்ஸ் ஆக்சுவலி மைண்ட்ஃபுல் லிவிங். அதுதான் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டியதாக ஒழுங்காக செய்வது, நம்ம ஃபுல் ஃபோக்கஸையும் அதில் செலுத்தி செய்வது. அப்படி செய்தால் நம்ம ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, நம்ம இதை மிஸ் பண்ணால் நம்ம ஃப்யூச்சர் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆகும். எப்படி ஒரு ஃப்யூச்சரை பில்டு பண்ணுவது, சக்ஸஸ்ஃபுல் வெல்த்தி ஃப்யூச்சரை, இன்னைக்குள்ள காரியங்களை, இன்னைக்குள்ள செய்ய தீர்மானித்த காரியங்களை, படிப்பு இல்லைன்னா வேலையை ஃபுல் ஃபோக்கஸோட எஃபிஷியண்ட்டாக இஃபெக்டிவாக பண்ணுவது. ஓகே, ஸோ தேர்ட் மேஜர் டிசிஷன் ஆக்சுவலி 20s இது மட்டும் இல்லை, இந்த 3 டிசிஷன்லையுமே இல்லைன்னா இந்த 3 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்லையுமே இந்த தேர்ட் ஒன்று தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த தேர்ட் டிசிஷன் உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாகவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உங்கள் கெரியரையும், உங்கள் பர்சனல் லைஃப்பையும், உங்கள் மூடையும், உங்கள் ஹாப்பினஸையும், உங்கள் ஃபேமிலியும், உங்கள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனையும் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசிஷன். அதுதான் உங்கள் லைஃப் பார்ட்னரை, ஒருவேளை நீங்கள் மேரி பண்ணாமல் இருந்தால் ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் மேரி பண்ணதாக இருந்தால் உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுவது, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் பீரியடில் 20s இட்ஸ் அ பீரியட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொன்னேன். ஆக்சுவலி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சு 22 ஹையர் ஸ்டடீஸ் முடித்தா ஒரு 26, 27 வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பீரியட் எடுக்கலாம். நீங்கள் வேணா 2-3 கேரியர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அங்கே ஒரு டியூரேஷன் இருக்குது. ஒருவேளை ஒரு ஸ்டடி ஒர்க் அவுட் ஆகலை, அந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிக்கல, கிளிக் ஆகலை, ஜாபுக்கு ஸ்கோப் இல்லை, இன்னொரு கோர்ஸ் படிக்கலாம், 1 year கோர்ஸ் கூட அடிஷ்னலாக படிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுதான் இதை நான் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பீரியட்னு சொல்லுவேன். ஆனால் இந்த தேர்ட் டிசிஷன், தேர்ட் ஈவெண்ட்டில் மட்டும் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு போகக்கூடாது ஆக்சுவலி. ஓகே, யூ ஹாவ் டு டேக் எ வெரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன். உங்கள் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லேடி, உங்கள் லைஃப் பார்ட்னர் யூஎஸில் இருந்தால் உங்கள் லைஃப் யூஎஸில் போக போகுது. எ டிராஸ்டிக் சேஞ்ச். அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அவர் அங்கே எப்படி இருக்கார், ஸோ எவ்ரிதிங் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அது நீங்கள் விசாரிக்கதான் இருக்கலாம், பேசதான் இருக்கலாம். லைஃப் பார்ட்னருக்கோட அட்லீஸ்ட் எ ஃபியூ மந்த்ஸ் ஒரு காண்டாக்டில் இருப்பது, பேசுவது, பழகுவது. அதுதான் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் டேட்டிங்னு சொல்லுவோம். அதில் டேட்டிங்கில் அவங்க எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் நமக்கு தேவையில்லை ஆக்சுவலி. பட் ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர், அவங்களுக்கு மேட்ச் ஆகுமா, டிகிரி ஓகே, குவாலிஃபிகேஷன் ஓகே, ஜாப் ஓகே, ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஓகே, எல்லாமே ஓகே. கடைசியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், 2 பேருக்கு மேட்ச் ஆகுமா, 2 பேருக்கு கோல் என்ன, 2 பேருக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ், பர்சனாலிட்டி மேட்ச் ஆகுமா, அப்படி பேசி பார்த்தா தான் அது புரியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா மற்ற 2லையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஒரு ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாப் போகலாம். நீங்கள் ஒரு படிப்பை வேண்டான்னு வச்சுட்டு இன்னொரு படிக்கலாம் நீங்கள்.
ஆனால் ஒரு உங்கள் லைஃப் பார்ட்னரை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பொருந்தல்ல, ஓகே, நிறைய நடக்குது. வேண்டான்னு வச்சுட்டு இன்னொரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுவது அது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. தேர் இஸ் சம்திங் டு டூ வித் யுவர் ஃபேமிலி, லாட் ஆஃப் பெயின், ஸ்ட்ரகிள், எவ்ரி திங், சொசைட்டி, எவ்ரி திங். அது ஈஸியான காரியம் கிடையாது. ஓகே, ஸோ 20s is a time of period of decision making, it's a period of experimentation, and it's a period of learning. ஏன் லேர்னிங்னா, உண்மையான உங்களுக்கு கெரியருக்கு உண்டான லேர்னிங் இந்த டைமில் தான் நடக்குது. நீங்கள் 12th வரை படித்ததெல்லாம் நம்ம புக்கிஷ் லேர்னிங் தான். ஆக்சுவலி நம்ம எதுக்காக படிக்கிறோம்? மார்க்குக்காக படிக்கிறோம். உண்மையான லேர்னிங், கெரியருக்கான லேர்னிங் அண்ட் ட்ரைனிங்கும் இந்த பீரியடில் நம்ம எடுப்போம். தட் இஸ் நம்பர் 1. அதுபோல் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாபுக்காக ஜாயின் பண்ணும்போது, ஆர்கனைசேஷனில் போகும்போது, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுலேயும் உண்மையான அந்த ஹார்ட் லேர்னிங், அந்த இனிஷியல் பீரியட் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும் எல்லா விதத்துலேயும். ஓகே, அந்த அந்த ஃபீல்டுலேயும் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ், ப்ராக்டிக்கல் நாலேஜ், கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுவது, எம்ப்ளாயீஸு கூட எப்படி கோஆப்ரேட் பண்ணுவது, இல்லைன்னா எப்படி லீட் பண்ணுவது, நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி பிளான் பண்ணுவது, எல்லாம் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, லைக்வைஸ் இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீரியட். இப்போ நம்ம இதில் இந்த பீரியடில் மிஸ் பண்ணால் அது ஒரு கிரேட் மிஸ்ஸாக இருக்கும். ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள், கரெக்டான எஜுகேஷன் நீங்கள் பெறல, சரியான வேலை கிடைக்காமலே போகும், தள்ளி 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 போகும், சரியாக செட்டில் ஆகாமல் இருக்க வேண்டி வரும். இல்லைன்னா ஒரு சரியான வேலை கிடைக்கல, சரியான கெரியர் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலை, எப்படியோ இன்னொரு கெரியர் பார்த்துல அப்படி தள்ளி தள்ளி போனீங்க, நீங்கள் அவேராக இருக்குல்ல, ஓகே இதுக்கு ஸ்கோப் இல்லை, இல்லைன்னா இது என்னோடய ஃபீல்டு இல்லை அப்படின்னு நீங்கள் அதை அறிந்து கொள்ளாமல் கேஷுவலாக இருந்தீங்க. ஏதோ ஒரு ஃபீல்டில், அன்ப்ரொடக்டிவ் ஃபீல்டில் 5 வருஷம் 7 வருஷம் ஒர்க் பண்ணிங்கன்னா that will affect your career path, your life at least. ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 years கேப் வந்தால் திரும்ப என்டர் ஆகுது ரொம்ப டிஃபிகல்ட், கெரியர் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லைக்வைஸ் உங்கள் லைஃப் பார்ட்னருக்க கேஸ்லையும் ஓகே ஒரு ராங் டிசிஷன் எடுத்தால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, அது டூ டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஓகே செப்ரேட் ஆவீங்க, இன்னொரு சான்ஸ் எடுப்பீங்க. தட் இஸ் ஆல்சோ வெரி 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 டிஃபிகல்ட். இனி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஓகே இது நமக்கான பார்ட்னர் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம இப்படி உருட்டி தான் கொண்டு போகணும். லைஃபே ஒரு ஒரு ப்ளசண்ட்டான லைஃபாக இருக்காது, ஒரு ஸ்ட்ரகிள்ஃபுல் லைஃபாக இருக்கும். அது உங்கள் சில்ட்ரனை பாதிக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஸ்டேஜ், த செகண்ட் பீரியட் 30s, இது எனர்ஜெட்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, வைப்ரண்ட் பீரியடு. இது ஒரு வைப்ரண்ட் பீரியடாக, எனர்ஜெட்டிக் பீரியடாக இருக்கணும். ஏன்னா 20s நீங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நீங்கள் செட் ஆனீங்க 20s எண்டில். 30s எவ்ரி திங் இஸ் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும். ஆக்சுவலி 30s பிகினிங்கில் நீங்கள் உங்கள் கரெக்டான ஃபீல்டை கண்டுபிடிச்சிருக்கணும், கரெக்டான ஃபீல்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், கரெக்டான பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எவ்ரி திங் இஸ் செட். இப்போ என்ன நடக்குது, யூ கோ இன் ஃபுல் எனர்ஜி, யூ கோ ஆல் த வே அவுட், யூ கிவ் எவ்ரி திங். உங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் உங்கள் ஜாபாக இருந்தாலும் டூயிங் ஹார்ட் ஒர்க், எ டைம் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் க்ரோத். இந்த பீரியடில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா, ஓகே படிச்சுட்டு இருந்தா, 20s செய்ய வேண்டியது இந்த பீரியடில் செய்ய வேண்டியிருந்தா உங்கள் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் பீரியடை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்குது 30s. உங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணுவது, லீடர்ஷிப் பொசிஷனுக்கு நீங்கள் குரூமாக இருப்பீங்க. ஓகே, ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஒர்க். திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் ஒர்க். ஆக்சுவலி மேக்ஸிமம் ஒர்க், எல்லா எனர்ஜியும் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள், அண்ட் மேக்ஸிமம் க்ரோத். இந்த பீரியடில் தான் உங்கள் கம்பெனி வளரும். ஓகே, பீக் லெவலில் போகும், எக்ஸ்பேன்ஷனுக்கு போகாது. மேபி உங்கள் ஃபர்ஸ்ட் கம்பெனி, உங்கள் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ்
பீக் லெவலுக்கு போகணும். உங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஜாபில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கணும். மேனேஜரியல் ரேங்க், நெக்ஸ்ட் ரேங்க். ஓகே, ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு போயிட்டுருக்கணும். க்ரோத் மோடில் நீங்கள் போயிட்டுருக்கணும். ஓகே, இப்போ தான் ப்ரமோஷன் நடக்கும், ஸ்கேலிங் நடக்கும். கம்பெனின்னா கம்பெனி ஸ்கேல் ஆகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டுருக்கும். நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் உங்கள் ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டுருக்கும், லாட் ஆஃப் ப்ரமோஷன்ஸ். ஓகே, ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து 40s. 40ஸில் ஹெல்த் இஷ்யூஸ் வர துவங்கும். ஓகே, 40ஸில் ஃபீமேல்ஸ்ன்னா அவங்களுக்கு இந்த மெனோபாஸ் பீரியட் அண்ட் மிடில் ஏஜ் க்ரைசிஸ்ன்னு சொல்லுவோம். அது இந்த 40s ஏர்லி 50ஸில் தான் நடக்கும். ஆக்சுவலி ஆண்களுக்கு சில சுகர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அந்த அந்த வைட்டாலிட்டி, ஃபிசிக்கல் வைட்டாலிட்டி கொஞ்சம் குறைய தோணும். ஸோ 40s ஹார்ட் ஒர்க்குக்கான டைம்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ 40ஸ்க்கு போகிறோம். 40ஸில் என்ன நடக்கும்? 40ஸில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பீங்க, மெச்சூர்டாக இருப்பீங்க. உங்கள் ஜாபை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓகே, யூ ஆர் இன் கண்ட்ரோல். உங்கள் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு தெரியும். 40s இஸ் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். நீங்கள் கிரேட் அச்சீவ்மெண்ட்டை பெற்றுக்கொள்வது, உங்களுக்கு அவார்ட்ஸ், அக்குலேட்ஸ், ஓகே, அப்ரிஷியேஷன்ஸ், பெரிய ரேங்கில் போகுது, கம்பெனியில் டாப்பில் வருவது, எல்லாமே இந்த 40ஸில் நடக்கும். ஆனால் ஃபிசிக்கல் ஒர்க்கை கம்மி பண்ணணும், ஃபிட்னஸ் லெவலை கூட்டணும். ஓகே, நீங்கள் இந்த 30ஸில் நிறைய மணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, 40ஸில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒரு கம்பெனி இருந்தால் ஒருவேளை அதுக்கு நிறைய பிரான்ச் தூங்க வேண்டிய டைமாக இருக்கலாம். ஓகே, யூ மென்டலி மோர் மெச்சூர்ட் அண்ட் வாய்ஸ். 40ஸில் 30ஸை விடவும் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். மைண்டு வந்து ஆக்சுவலி மோர் மெச்சூர்டாக, கரெக்டான டிசிஷன் எடுக்கக்கூடியதாக. ஓகே, எமோஷ்னல் டிசிஷன் எடுக்காமல் அந்த மாதிரி மெச்சூரிட்டி பெற்றிருக்கும். ஸோ நீங்கள் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேஜில் இருப்பீங்க, டாப்பில் இருப்பீங்க. ஓகே, உங்களுக்காக உடைக்கக்கூடிய நிறைய மக்கள் இருப்பாங்க. அட் த சேம் டைம் 30ஸை மிஸ் பண்ணவங்க 40ஸில் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. 20ஸை மிஸ் பண்ணவங்க 30ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுவதை விட ஆக்சுவலி 20ஸை மிஸ் பண்ணால் கூட 30s ஓரளவு அப்படி போகும். உங்கள் பிள்ளைகள்லாம் சின்ன லெவலில் இருப்பாங்க, பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்காது. ஒருவேளை ஒரு வீடு வைப்பீங்க, லோனெல்லாம் எடுத்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஆனால் அதோட எல்லா பேர்டனும் உங்கள் 40ஸில் தான் வரும். 40ஸில் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கூட வரும். உங்கள் சில்ட்ரன் வந்து ஹையர் எஜுகேஷனில் இருப்பாங்க, சில வேளை மேரேஜுக்கும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பார்க்கணும், அவங்களுக்கு மேரேஜுக்கான மணி பார்க்கணும். ஓகே, உங்களை சில்ட்ரனை செட்டில் பண்ண இந்தியன் ஃபேமிலி நான் சொல்கிறேன், வெஸ்டர்ன் ஃபேமிலி நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி அவங்க காலில் நிற்பாங்க. ஓகே, உங்களுக்கு சில்ட்ரனுக்கு ஹையர் எஜுகேஷன் கொடுப்பது, அவங்கள வேலை வாங்க வைப்பது. ஓகே, அவங்களோட மேரேஜில் நம்ம சொல்லலாம் அவங்க காலில் நிற்பாங்க. அவங்க மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவது, லாட் ஆஃப் திங்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மோர், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். சில வேளை நிறைய பேருக்கு இந்த 40ஸோட பிகினிங்கில் தான் வீடு வைப்பாங்க. ஓகே, இதெல்லாம் மிஸ் ஆனால் என்ன பண்ணுவது? நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியது தான். ஓகே, 20ஸில் வேலை கிடைக்கல, ஸ்டடீஸ் நல்லா வரலன்னா இன்னொரு ஸ்டடி பண்ண வேண்டியது தான், இன்னொரு வேலை பார்க்க வேண்டியது தான் 30ஸில். ஓகே, 40ஸில் தான் கூடுதல் உழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அது போஸ்ட்போன் ஆகி போகும். லேட் 40ஸில் தான் வீடு வைக்க வேண்டியிருக்கு. என்னோடய கேஸில் அதுதான் நடந்தது. ஓகே, 50ஸில் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஸோ 40s தான் உங்களோட பீக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகும் உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் டில் 60s 70s எல்லாம் உங்கள் மைண்டு ஷார்ப்பாக இருக்கும், எல்லாம் பண்ணுவீங்க. ஓகே, ஆனால் 50s வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு தனி ஃபேமிலிஸ் வரும். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டிவைட் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் பிள்ளைகளை பிஸ்னஸில் க்ரூம் பண்ண வேண்டியிருக்கும் ஒருவேளை. ஓகே, அவங்க ஸோ that is a entirely different situation. The 50s 60s
70s எல்லாமே பிஸ்னஸ் பீப்புள்னு ஆல்மோஸ்ட் சேம் லெவலில் போயிட்டுருக்கும். உங்கள் டாப் லெவல் டிசிஷன் மேக்கிங்கில் மட்டும் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. இல்லைன்னா ஒரு 60s 70s ஒரு மெண்டராக மாறுவீங்க, ஒரு கன்சல்டண்ட்டாக மாறுவீங்க. ஸ்லோலி அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா ஆகி போயிட்டுருப்பீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து. ஒரு ஜாபாக இருந்தால் ஆக்சுவலி 50ஸ்லேயே உங்கள் ஒருவேளை உங்கள் பீக் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். ஓகே, 55 ஏஜ் கூடும்போது தான் அந்த பீக் லெவலில் நீங்கள் போகலாம், டாப் லெவலில் போகலாம். நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், நிறைய பீப்புள் உங்களை பார்த்து வரலாம், நிறைய நெட்வொர்க்கிங் இருக்கலாம். ஓகே, ஆனால் அதே சேம் டைம் யூ ஆர் கெட்டிங் ரெடி டு ரிட்டையர்ட். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஜாபில் இருந்து ஒருவேளை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகே, ஆக்டிவாக இருக்க எப்படி கேஷுவல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடவா, இல்லைன்னா ஆக்டிவாக வேறு ஏதாவது பிஸ்னஸில் ஈடுபடவா, அந்த மாதிரி பிளான் பண்ணணும். இல்லை ஃபேமிலியில் கூடுதல் டைம் ஸ்பெண்ட் பண்ணவா. அதுபோல் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் ஃபினான்ஷியலி சவுண்டாக இருக்க என்னெல்லாம் எடுக்கணும், நான் என்ன தீர்மானங்கள் எடுக்கணும். ஓகே, எனக்குன்னு என்ன வச்சுருக்கணும். ஓகே, என்னோடய ஜென்ரேஷன், எனக்கு ஒய்ஃபுக்கு நான் என்ன வச்சுருக்கணும், பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுக்கணும், நான் எப்படி செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்க முடியும், இப்படி நிறைய பிளானிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சில காரியங்கள் புரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபினான்ஷியலி, ஹெல்த் வைஸ், இன் அவர் ஜாப், இன் அவர் ப்ரொஃபஷன், டிசிஷன் மேக்கிங், எவ்ரிதிங். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அதை நம்ம செய்தால், ப்ராப்பராக செய்தால் ரிக்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை ப்ராப்பராக செய்ய முடியலைன்னாலும் டோன்ட் ரிக்ரெட். ஓகே, அதை அறிந்து கொண்டு இம்மீடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹியூமன் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பனிங்ஸ் வரலாம். பட் வித் காட்ஸ் கிரேஸ் அண்ட் மர்சி we can always succeed. ஓகே, நீங்களும் சக்சீட் ஆவீங்க. இதில் நீங்கள் எங்கே ஃபெயிலாக இருந்தாலும் இன்னும் உங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியும். எனி டைம், எனி மொமெண்ட் யூ கேன் கம் பேக். ஓகே, that opportunity is there in life. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ சென்றடையும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கீழே பதிவிடுங்க. Till I come up with another useful, productive video, wish you all the best.